வழக்கமாக சியான் விக்ரம் நடித்த படங்கள், அதாவது ஆர்ட் ஃபில்ம் மாதிரி அவரோட ஆக்டிங் ஸ்கோப்பை வந்து பயங்கரமாக காட்டக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து வசூல் ரீதியாவோ இல்லை கிரிட்டிக்கலாவோ அந்த படம் வந்து ஒரு முழுமையடையாத படமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோஷியல் மீடியாவில் இதுக்காக தான் பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் சுத்தமாக நல்லா இல்லை, சூற மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான படமாக தான் இருக்குது. என்னென்ன இந்த படத்தில் நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தோட கதை என்ன? பாரஞ்சித் வழக்கமாக நிலம் சார்ந்த ஒரு அரசியல் சொல்லுவார் இல்லையா, அந்த அரசியலை தான் இந்த படத்துலையும் எடுத்திருக்காரு. தங்கலான் அப்படிங்கிறவர் தன்னோட மனைவி குழந்தைகளோட ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்காரு. தனக்கு இருக்கக்கூடிய சொந்தமான நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட கிராமத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து சொந்தமான நிலம் வச்சில்ல. அங்க இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாருக்கு கீழே கூலிகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தங்கலானுக்கு மட்டும் சொந்த நிலம் இருக்கிறது பிடிக்காத அந்த பண்ணையார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை ஏதோ ஒரு விதத்துல சூழ்ச்சி பண்ணி அதை புடுங்கிக்கிறாரு. இவரோட பூர்வ குடிகள் எல்லாருமே வந்து கோலார் தங்க வயல்ல வந்து தங்கம் எடுக்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிற ஒரு வெள்ளைக்காரன் இவங்களோட உதவியை நாடி வர்றான். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வந்து தங்கலான் வந்து இங்கேயே இவங்க கூட அடிமையா இருக்கிறத விட வெள்ளைக்காரன் நமக்கு மரியாதை கொடுக்குறான், அவனுக்கு சரிசமமா நடத்துறான், அதனால நம்ம போய் தங்கத்தை தேடி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி தங்கலான் வந்து வெள்ளைக்காரன் கூட சேர்ந்து போறாரு. கடைசியில் தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா, தங்கத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் என்ன பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி இருக்கக்கூடிய கதை. இதுக்கு நடுவில் இந்த கதையை சொல்றதுக்கு மாளவிகா மோகனனை வச்சு ஆரத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபிக்ஷனலா ஒரு மிஸ்டீரியக்கலா ஒரு கேரக்டர். அது அந்த கேரக்டர் வந்து அப்பப்போ கதைக்குள்ள வந்துகிட்டு போகுது. குறிப்பாக அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து படம் நெடுக இந்த கேரக்டர் வந்து விக்ரம் அவர்களுக்கு மட்டும், அதாவது அந்த தங்கலான்ற கேரக்டருக்கு மட்டும் அந்த ஆரத்திங்கிற விஷயம் வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி படம் ஃபுல்லாக காட்டுறாங்க. இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த படத்தோட டெக்னிக்கல் எலமெண்ட்ஸாக வந்து விஎஃப்எக்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து இந்த படத்தோட ஃபைட்ஸ் ஆகட்டும், விஷுவலாக நமக்கு வந்து ஆர்ட் டைரக்ஷனாக அவங்களோட மேக்கப்பா இது எல்லாமே வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக புதுசாக இருக்குது. இது போக ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குது. மண்டைக்குள்ளே வந்து அந்த தங்கலானே பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 1001 என்ன பொட்டன்ஷியலை கொடுத்தாரோ அதே பொட்டன்ஷியலை இங்கேயும் டெலிவர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணாத சில விஷயங்களை வந்து ஜிவி பிரகாஷால பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் ஆக்டிங் சைட் போறாரு அப்படிங்கிறது தெரியல. விக்ரம் அவர்களுடைய நடிப்பு படம் ஃபுல்லா அவரோட நடிப்பு தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே கிட்டத்தட்ட சூப்பரான நடிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்வதி, அதாவது விக்ரம் அவர்களுடைய பேரா நடித்த பார்வதி அவர்கள் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விக்ரம் அவர்களுக்கு ஒரு பையன் இருப்பான் அசோகன் அப்படின்னு சொல்லி, அந்த பையன் வந்து செம்மையாக பண்ணியிருந்தான். பசுபதி அவர்களுடைய கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது. அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருந்தது. இந்த படமே வந்து எனக்கு வந்து பரதேசி, கேப்டன் மில்லர், 1001 இது எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஓவராலாக ஒரு படமாக எங்கேஜ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் எதுவுமே வந்து சரியாக நமக்கு வந்து கேட்கவே இல்லை. மியூசிக் வந்து ஓவர் ஷேட் பண்ண மாதிரி இருந்தது நிறைய இடங்களில். நான் பார்த்த தேட்டரில் மட்டும் தான் அப்படி இருந்ததா அப்படின்னு நான் நினச்சேன். பட் ரிவ்யூஸாக பார்க்கும்போது எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விக்ரம் அவர்கள் வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி தமிழில் வசனங்கள் மாதிரி சில விஷயங்கள் வந்து படம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எதுவுமே வந்து நம்ம கேட்க மாட்டேங்குது. ஏதோ சொல்கிறாருப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வசனங்கள் மட்டும் கரெக்டாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமே ஒரு சுவாரஸ்யமான படமாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படமாக இந்த படத்தை வந்து டெக்னிக்கலாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு புது விதமான படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு நல்ல தேட்டரில், சவுண்டிங் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தில் இன்னும் சூப்பரான நிறைய சீன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து கிரிட்டிக்கலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு கொண்டாட போகிறாங்க. அப்படிப்பட்ட சீன்ஸும் இந்த படத்தில் நிறையா இருக்குது. மொக்க படமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மொக்க படம் கிடையாது. தேட்டரில் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.